அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம் நமக்கு அனுபவிக்க பாக்கியம். அதில் மூன்றாவது ஆஸ்வாசம், இன்றைக்கி 69 70வது ஸ்லோகம். அதில் சரணமடைந்தவர்களின் இன்ப நிலையம் கிருஷ்ணன் என்ற பரதேவதன், பரமதேவன் அவன் என்கிறார் இந்த 69வது ஸ்லோகத்தில். லசத் பர்ஹா பீடம் லலித லலித ஸ்மேரவதனம் பிரமத் கிரீடா பாங்கம் பிரணத ஜனதா நிர்விருத்ய பதம் நவாம் போதஷ்யாமம் நிஜ மதுரிமா போகபரிதம் பரம் தேவம் வந்தே பரிமளித கைஷோரகரசம். லசத் பர்ஹா பீடம் லலித லலித ஸ்மேரவதனம் பிரமத் கிரீடா பாங்கம் பிரணத ஜனதா நிர்விருத்தி பதம் நவாம் போதஷ்யாமம் நிஜ மதுரிமா போகபரிதம் பரம் தேவம் வந்தே பரிமளித கைஷோரகரசம். அந்த கண்ணன் பாலகிருஷ்ணன் பரமபுருஷன், அவனை நான் வணங்குகிறேன். அவனிடம் அந்த பால்ய பருவத்தின் அழகு மிளிர்கிறது, பரிமளிக்கிறது, அழகு கொப்பளிக்கிறது. அவன் மயிலிறகை சிரோபூஷணமாக அழிந்து ஜொலிக்கினான். அவனுடைய புன் சிரிப்பு அதை பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. அவனுடைய கடைக்கண் பார்வை சுற்றி சுற்றி வட்டமிட்டபடி விளையாடுகிறது. புத்தம் புதிய மேகம் போல நீல வண்ணத்துடன் காட்சி அளிக்கிறான் அவன். இயற்கையாகவே அவனிடத்தில் இருக்கும் அந்த இனிமை, பூர்ணத்துவம் நிறைந்திருக்கிறது கண்ணனிடம். அவன் தன்னை வணங்குபவர்களுக்கு பேரானந்தத்தின் உறைவிடம். இப்படிப்பட்ட பரமதேவனை, கிருஷ்ணனை வணங்குகிறேன், வந்தே என்கிறார். லசத் பர்ஹா பீடம் லலித லலித ஸ்மேரவதனம். லசத் பிரகாசிக்கிற, பர்ஹ மயிலிறகை, ஆபீட்டம் சிரசில் ஆபரணமாய் உடையவன். லலித லலித ஸ்மேரவதனம் மிகவும் அழகிய, ஸ்மேர புன்முறுவல் பூத்த வதனம் முகத்தை உடையவன். பிரமத் கிரீடா பாங்கம் வட்டமிடும் விளையாட்டு கண்களை உடையவன், பார்வைகளை உடையவன். பிரணத ஜனதா நிர்விருத்தி பதம் சரணமடைந்த மக்களின் இன்ப நிலையமானவன் அவன். நவாம்போத ஷியாமம் புதிய மேகம் போல நீலவண்ணன், கருநீலவண்ணன். நிஜ மதுரிம ஆபோக பரிதம் தனக்கே உரியதான இனிமையின் நிறைவால் பூர்ணமானவன். பரிமளித்த கைஷோரக ரசம் பிரகாசிக்கும் பிள்ளை பருவத்திற்குரிய ஆனந்தம் நிறைந்தவனாகிய பரந்தேவனை, கிருஷ்ண பரமாத்மாவை வந்தே வந்தனம் செய்கிறேன் என்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் 70வது ஸ்லோகத்தில் அவன் கண்ணின் ஆசைக்கு முழு பயனளிக்கும் வடிவம். என்னுடைய கண்கள் பேராசைப்படுகிறது, அந்த பேராசையை பூர்த்தியாக பரிபூர்ணமாக திருப்தி கொடுக்கிறது அவனுடைய வடிவம்தான் என்கிறார். கண்களுக்கு விருந்தையானவன் அவன். சாரஸ்ய சாமக்ரியமிவானனேன மாதுரிய சாதுரியமிவஸ்மிதேன காருண்ய தாருண்யமிவேட்சிதேன சாபல்ய சாபல்யமிதம் திருஷோர்மே. சாரஸ்ய சாமக்ரியமிவானனேன மாதுரிய சாதுரியமிவஸ்மிதேன காருண்ய தாருண்யமிவேட்சிதேன சாபல்ய சாபல்யமிதம் திருஷோர்மே. என்ன ஒரு அழகான ஸ்தோத்திரங்கள்! கவி நயத்துடன், அர்த்த அனுபவத்துடன் ரொம்ப அழகான ஸ்தோத்திரங்கள். ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் அழகின் ஒட்டுமொத்த பரிணாமம் அவன் திருமுகத்தில் திரண்டு விட்டது போல இருக்கு. கம்ப்ளீட்டாக டோட்டல் அழகு அப்படியே எவால்வாய அந்த திருமுகத்தில் இருக்கா மாதிரி இருக்கு. புன் சிரிப்பில் எத்தனை ஒரு திறன்கள், அத்தனை திறன்களும் அந்த புன் சிரிப்பில் சேர்ந்து விட்டது போல இருக்கு. கண்களின் பார்வைகளில் கருணை, அப்படியே உலகத்தில் இருக்கிற அத்தனை கருணையும் தேங்கி விட்டது போல இருக்க கண்கள்.
என் கண்களின் பேராசைக்கு அந்த கண்ணின் உருவம், கண்ணனுடைய உருவம் முழு பலனை அளித்து விட்டது, திருப்தியை அளித்து விட்டது. அதுபோல தோன்றுகிறது எனக்கு. எவ்வளோ ஒரு அனுபவம் சுவாமிக்கு. சாரஸ்ய சாமக்ரியமிவானனேன மாதுரிய சாதுரியமிவஸ்மிதேன காருண்ய தாருண்யமிவேட்சிதேன சாபல்ய சாபல்யமிதம் திருஷோர்மே. சாரஸ்ய அழகின், சாமக்ரியமிவ பரிபூர்ணம் போன்ற ஆனனேன முகத்தாலும், மாதுரிய சாத்துரிய இவஸ்மிதேன இனிமையின் திறமை போன்ற புன்முறுவலாலும், காருண்ய தாருண்ய விவேட்சிதேன காருண்யம் கருணையின், தாருண்யம் பக்குவ நிலை போன்ற பார்வை, அந்த கருணையின் பக்குவ நிலை போன்ற அவனுடைய பார்வை, கனிவு கலந்த பார்வை, வாத்சல்யம் நிறைந்த பார்வை. இதம் இந்த கிருஷ்ண வடிவமானது மே என்னுடைய திருஷோஹோ கண்களின் சாபல்ய சாபல்யம், கண்களின் பேராசைக்கு சாபல்யமாய் முழு பயனளிப்பதாய் விளங்குகிறது என்று சொல்கிறார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் தன்யோஸ்மி.